கோபி எவ்வளோ கெஞ்சி கேட்டும் பேச விரும்பாது ராதிகா பார்த்தீங்கன்னா, ஆனால் பாக்கியா வந்த உடனே பார்த்தீங்கன்னா, மனசு விட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தாருப்பா கோபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாக்கியாவும் இந்த நிலமையில தானே இருந்திருப்பா. அப்போ என்னோட எவ்வளோ அதிகமாக தவிச்சிருப்பா. அவள் தவிப்பை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அன்றைக்கி பாக்கியா இந்த நிலமையில தான் இன்றைக்கி ராதிகாவும் இருக்காங்க. 2 பேரும் அதனால தான் மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ரொம்பவே சோகத்தோட வந்த கோபியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி ரொம்ப பதறி போகிறாங்க. ஏன்டா என்னடா போச்சு? போய் பேசினேன் அவ கூட என்ன சொல்லியிருப்பா? அவன் உன்னை வேணாம் தானே சொல்லியிருப்பா அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அவன் என் கூட பேசக்கூட விரும்பல. அதுவும் இல்லாத நான் என் கூட எவ்வளோ கெஞ்சி கேட்டும் என் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துட்டு இதுதான் சான்ஸ்ன்னு, எனக்கு அப்பவே தெரியும்டா அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டா. அவள் பாதியில் வந்த விட அதனால தான் பாதியிலே பிச்சுட்டு போக பார்க்குறா. கொஞ்சமான உண்மையை பற்றி நினச்சி பார்த்துருந்தா நீ சொன்னது கொஞ்சமான மதிச்சிருப்பா. ஆனால் ஒன்றும் கேட்காம அவள் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து ஆடுறாள். அதனால தான் நான் சொல்கிறேன் அவளை விட்டுறா. இதோட தலைமுடிக்கு போச்சுன்னு சொல்லி விட்டுரு அப்படின்னு சொல்ல, அது எப்படிம்மா விட்டுற முடியும்? நாங்கள் எவ்வளோ கனவோட எவ்வளோ ஆசையோட கல்யாணம் பண்ணிட்டோம். இப்படி இது என் கனவெல்லாம் திடீர்னு குழம்பி போச்சு. அதனால தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். அவளுக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, டேய் அவளுக்கு அந்த மனசு வலிச்சிருந்தா அவள் இந்நேரம் உன் பேச்சை கேட்டுருப்பா. நீ சொன்னதை கொஞ்சமான மதிச்சு நடந்திருப்பா. ஆனால் அவளுக்கு அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லைடா. அதனால தான் அவள் உன்னை தூக்கி எறிஞ்சு போயிட்டா. அதனால தான் சொல்கிறான் உன்னை இதோட தலைமுடிகிற அவளை அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாத அவள் பொண்ணு கூட வந்து உன் ரத்த சொந்தம் கிடையாது. இங்கே இருக்கிற 3 பசங்க தான் உனக்கு ரத்த சொந்தம். அதனால தான் உன்னை எதா இருந்தாலும் உடனே கவலைப்படுறாங்க. ஆனால் அவள் வேற ஒருத்தனுக்கு பிறந்தவ தானே. நீ என்ன தான் பொண்ணுன்னு சொன்னாலுமே அவன் வேற ஒருத்தன் பெத்தது தானே. அதனால தான் உனக்கு அவன் மேலே பாசமே இல்ல. அதனால தான் சொல்கிறத கேளு. நீ உன் பசங்கள பார்த்துட்டு இங்கேயே இருடா. நான் இருக்கேன். உன் பசங்க இருக்காங்க. நாங்கலாம் உன்னை சந்தோஷமா பார்த்துக்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபியை கன்வின்ஸ் பண்ணுற டைமில் தான் பாக்கியா வராங்க. பாக்கியா பார்த்துட்டு என்னடா இவங்க என்னதான் சொன்னாலும் வந்து தான் மாமி வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டமே இருந்துன்னு போகிறாங்க. ஆனால் அவங்க நல்லதுன்னு நினச்சி அவங்க மகனோட வாழ்க்கையை சுத்தமாக அழிச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அடுத்த வீடியோ சொல்கிறேன். மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.